ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இதுக்கு முன்னால் நம்ம தொடர்ச்சியாக நமது மதத்தின் பெருமைகள் அப்படிங்கிற தலைப்பில் வர்ணாசிரம தர்மத்தின் பெருமைகளை பற்றி மகா பெரியவா அருளி இருக்கிற பெரிய தொடரை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம ஆரம்பிக்க போகிறது தொடர் என்னன்னு கேட்டாக்க சாமானிய தர்மங்கள், அதாவது அனைவருக்கும் பொதுவான சாமானிய தர்மங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பெரியவா எப்படி ஆரம்பிக்கிறாங்கிறத முதல்ல பார்க்கலாம். தியானத்தில் ஒருமுகப்படுறதுக்கு பெரிய இடைஞ்சலாக என்ன இருக்குது? இந்த மனசு ஓயாமல் ஆடிக்கொண்டிருக்கிறது தான். மனசினால தான் எல்லா விதமான கஷ்டங்களும் உண்டாகின்றன. மனசில் ஏற்படக்கூடிய ஆசையே அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம். ஆசைப்படாதே அப்படின்னு மனசை இழுத்து பிடிச்சி நிற்க வைக்க முடியலை. நாம் ஒரு வஸ்துவை நினைன்னு இந்த மனசிடம் சொன்னால் அது சொற்ப காலம் அதை நினைக்கிற மாதிரி இருந்துட்டு வேற எங்கேயோ பாய்ந்துடுறது. தியானம், சாந்தி இதெல்லாம் நான் உபன்யாசத்தில் சொல்கிற போது ஒரு க்ஷணம் உங்கள் மனம் அடங்கின மாதிரி தோணும், ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அடுத்த க்ஷணமே மனம் எங்கேயோ ஓடி சாந்தி குலைந்து போகிறது. பேசாமல் இருன்னு கட்டளையை போட்டுட்டா வாயை மூடிக்கொண்டு இருக்கலாம், அது ஓரளவுக்காவது பேசாமல் இருக்கும். பார்க்காதேன்னு உத்தரவு போட்டு கண்ணை மூடிட்டா கண் ஓரளவுக்காவது பார்க்காம இருக்குது. ஆனால் அந்த மனசிடம் மட்டும் நினைக்காமல் இருன்னு எவ்வளவு தான் முட்டி கொண்டாலும் அது கேட்குறதே இல்லை. நாம் நினை அப்படின்னா மனம் நினைக்கணும், நினைக்காதே அப்படின்னா நினைக்காமல் இருக்கணும். அப்போது தான் மனசு நம் சுவாதீனத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நமக்கு சித்த சுவாதீனம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போது பைத்தியங்கள்னு சில பேரை குறிப்பிட்டு அவர்கள் சித்த சுவாதீனம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறமே, உண்மையில் நம்ம யாருக்குமே சித்த சுவாதீனம் இல்லை தான். பைத்தியம் வாயை அடைக்காமல் பிதற்றிக்கொண்டே இருக்கிறது. நாம் மனத்தை அடக்காமல் அது பிதற்றல் வழியில் போய்கொண்டிருக்கிறோம். நமக்கு சித்த சுவாதீனம் வந்துட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? எத்தனை வலி ஏற்பட்டாலும் வலி என்று நினைக்காதே என்றால் மனம் வலியை பொருட்படுத்தாமல் இருந்துவிடும். எதிரில் புலி உருமினா கூட மனத்திட்ட பயப்படாதேன்னா அது பயப்படாமலே இருக்கும். இப்பொழுது நாம் காரணம் இல்லாமல் அழுதுன்ட்ருக்கோம். மனசு வசப்பட்டுட்டாக்க அழுகைக்கும் காரணமான எத்தனை துக்கம் வந்தாலும் கூட அது சிரித்து கொண்டிருக்கும். ஆத்திரமூட்டும்படி என்ன நடந்தாலும் அது எந்த விதமான கோபமும் இல்லாமல் சாந்தமாக இருக்கும். முதல்ல மனசை இப்படி அப்படி போக விடாமல் நல்ல விஷயத்தில் நினைவை செலுத்தும்படி செய்யணும். எண்ணெயை விட்டால் அது எப்படி பிசுறு இல்லாமல் ஒரே இழையாக விழறதோ அதுக்கு தைல தாரைம்பாங்க. அந்த மாதிரி மனம் நல்ல நினைவில் ஒருமுகப்பட்டு செல்லணும். சுவாமி சுவாமி அப்படிங்கிற நல்ல வஸ்துவை அப்படியே நினச்சிட்டு இருக்கும்படி மனத்தை பழக்கப்படுத்தணும். அதற்கு பிறகு நினைக்கிறோம் அப்படிங்கிறதும் போய் சுவாமியிலே கரைந்து சுவாமியாகவே ஆகிவிடுவோம். இப்படி மனசை அடக்கிறது தான் யோகம் அப்படிங்கிறது. போகிறதுக்குள்ளே இந்த மனசை அடக்க நம்ம ஒரு வழி தேடியே ஆகணும். இல்லாட்டா மறுபடி பிறப்பு, மறுபடியும் மனசில் ஓயாத ஓட்டம். இந்த ஜென்மாவிலேயே காமமும் குரோதமும் ஏற்படுவதற்கு எவ்வளவோ ஹேதுக்கள் இருக்கிற போது இவற்றின் நடுவே மனசை அடக்க முழு பிரயத்தனமும் பண்ண வேண்டும். அப்படி பண்ணி ஜெயித்தவன் தான் யுக்தன் என்கிற யோகி. அவன்தான் உண்மையான ஆனந்த ஆத்மா அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார். சரி, யோகமெல்லாம் ரிஷிகள் சமாச்சாரம், நமக்கு வருமா அப்படின்னு விட்டுறக்கூடாது. மருந்து யாருக்கு வேணும், யார் சாப்பிடணும்? வியாதி உள்ளவனுக்குத்தானே. நமக்குத்தானே மனோவியாதி இருக்குது, அதாவது மனம் என்கிற வியாதி இருக்குது. எனவே நாம் தான் அதை அடக்குகிற மருந்தை சாப்பிட்டாக வேண்டும். மனசை அடக்கிறதுக்கு 2 சாதனங்கள் உண்டு. ஒன்று பகிரங்க சாதனம், மற்றது அந்தரங்க சாதனம். வெளிமுகமாக செய்கிறது பகிரங்க சாதனம், உள்ளுக்குள்ளேயே செய்து கொண்டிருப்பது அந்தரங்க சாதனம். 2மே வேண்டும். இந்த மடத்தில் வண்டிக்காரன், சமையல்காரன் இவர்களெல்லாம் வெளியிலும், தீபத்தில் திரி போட்டு தருகிறவன், புஷ்பம் எடுத்து கொடுக்கிறவன் இவர்கள்லாம் பூஜைக்கு பக்கத்திலேயே அந்தரங்கமாகவும் இருக்கிறார்கள். 2 வகையைச் சேர்ந்த ஆட்களும் இருந்தால்தான் மனம் நடக்கும். அப்படியே பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம் 2ஐயும் கொண்டு மனசை முதல்ல நல்லதில் ஒருமுகப்படுத்தி பிறகு ஒன்றையுமே நினைக்காத நிலைமைக்கு வர வேண்டும். தான தர்மம் செய்கிறது, சந்தியாவந்தனம், யாகம், பூஜை, பரோபகாரம் எல்லாம் நல்லதில் மனத்தை செலுத்தும் பகிரங்க சாதனங்கள். இதில் தியானம் என்பதே மிகச்சிறந்த அந்தரங்க நிலை. அதற்கு அனுகூலமாக இருக்கிற மற்ற அந்தரங்க சாதனங்கள் 5. அவை அஹிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சௌசம், இந்திரிய நிகிரகம் ஆகியவையாகும். எவற்றுக்கும் கெடுதலே எண்ணாதபடி மனசை அன்பு மயமாக செய்து கொள்வதுதான் அஹிம்சை. மனம், வாக்கு, காயம் 3ஐயும்
உண்மையிலேயே ஈடுபடுத்துவது சத்தியம். உண்மையிலேயே ஈடுபடுத்துவது சத்தியம். அடுத்ததாக அஸ்தேயம் அப்படின்னா திருடாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது அடுத்தவனுடைய சாமான்கள் மேலே ஆசையே எழாதபடி வைராக்கியமாக இருக்கிறது. சௌசம் அப்படின்னா தூய்மைப்படுத்தி கொள்வது. ஸ்நானம், மடி, ஆச்சாரம், ஆகார சுத்தி இவையெல்லாம் சௌசத்தில் அடங்கும். இந்திரிய நிகிரகம் அப்படிங்கிறது புலன்களை அவற்றின் போக்கில் விடாமல் ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் இவ்வளவுதான் ஆகாரம் கொடுப்பது அப்படின்னு நிர்ணயமாக வைத்து கொள்வது. கண் இதை பார்க்கக்கூடாது, காது இதை கேட்கக்கூடாது, வாய் இதை தின்னக்கூடாது, இதை பேசக்கூடாது, உடம்பு இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்துறது தான் இந்திரிய நிகிரகம். சாதனை செய்வதற்காக மட்டுமே சரீரம் வேண்டும். சரீரம் உயிர் வாழ்வதற்காக இந்திரியங்களுக்கு எவ்வளவு அதமபட்சம் தீனி கொடுக்க வேண்டுமோ அவ்வளவே கொடுக்க வேண்டும். இந்த 5ம் சாமானிய தர்மங்கள் எனப்படும். அதாவது நமது மதத்தைச் சேர்ந்த சகல பிரிவினரும் இவற்றை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு மனு தர்ம சாஸ்திரம் சொல்கிறது. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.